12th Max, Chapter 3, Example 3.1. If alpha, that is alpha and beta are the roots of the quadratic equation 17x square plus 43x minus 73 equal to 0, construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. அதாவது given equation, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லிட்டாங்க. நம்மள ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதோட ரூட்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்டு பீட்டா ப்ளஸ் 2 நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1 எக்ஸசைஸில் 8th சம்மோட மாடல். எக்ஸசைஸ் 3.1 போட்டிருப்போம் இல்லையா, அதில் 8th சம் மாடல் இது. ஓகேங்களா, அதுவும் இதுவும் சேம் மாடல் தான். இப்போ என்ன பண்ணுவோம்னா கிவன் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 17x ஸ்கொயர் ப்ளஸ் 43x மைனஸ் 73 ஈக்குவல் டு 0. ஆஸ் யூஷுவல் ஏ வந்து நமக்கு 17, பி 43, சி மைனஸ் 73 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, நம்மளோட வேல்யூ மைனஸ் 43 பை 17. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பை ஏ. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, வேல்யூ மைனஸ் 73 பை 17. ஏன்னா சியோட வேல்யூ மைனஸ் 73 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ 73 பை மைனஸ் 73 பை 17. ஓகே, நம்மளோட ரூட்ஸ், நம்மள கிவன் ரூட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிவன் ரூட்ஸ் என்னென்ன ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்டு பீட்டா ப்ளஸ் 2. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இந்த போத் ரூட்டையும் ஆட் பண்ணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. ஆல்ரெடி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், மைனஸ் 43 பை 17 ப்ளஸ் 4. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 43 ப்ளஸ் 17 4 டேபிளால் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும், 68 கிடைக்கும். 8 ரிமைண்டர் 2 68 டிவைடட் பை 17. இப்போ 8 மைனஸ் பண்ணலாம், அப்போ 5 2 25 கிடச்சிருக்கு. பிக் நம்பருக்கு ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் பை 7. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். இதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன, ரூட்ஸ் என்ன, நம்ம கிவன் ரூட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 போத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவோட இதை போத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா, 2ஓட இதை போத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 பீட்டா ப்ளஸ் 2 2s are 4. ஆல்ஃபா பீட்டா அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 2வை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இன்சைடில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் இருக்கும், ப்ளஸ் 4. இப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், மைனஸ் 73 பை 17 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 43 பை 17 ப்ளஸ் 4. அப்போ மைனஸ் 73 பை 17 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 86. 43 2s are நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 86 பை 17 ப்ளஸ் 4. இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கனால போத்தையும் சால்வ் பண்ணிடலாம். காமனாக 17 எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் 73 மைனஸ் 86 ப்ளஸ் 4. ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா சேம் சைனாக இருக்குது, போத் நம்பரும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 159. அதே டைமில் 17 4 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் 68 டிவைடட் பை 17. இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணால் 19 மைனஸ் ஓகே மைனஸ் 91 பை 17. தட் இஸ் வாட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். நம்மள ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன் த ரெக்கர்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். த ரெக்கர்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 25 பை 17x ப்ளஸ் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 91 பை 17 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், நம்ம 17 எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை 17ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 17x ஸ்கொயர் மைனஸ் 25x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 91
ஹோல் டிவைடட் பை 17 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 17 ஆப்போசிட் சைட் போனால் 0 இன்டூ 17 டிவைடட் பை 17 மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆனால் இங்கே என்ன வரப்போகுது, நமக்கு 0 தான் வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 17x² மைனஸ் 25x மைனஸ் 91 ஈக்குவல் டு 0.